சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 22/5/2026 வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் 8ஆம் நாள், சப்தமி திதி நாளை அதிகாலை 5:05 வரை. ஆயில்யம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 2:08 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல சம்பவங்கள், அறிமுகங்கள், பணவரவுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமாக வெற்றிகளும் லாபங்களையும் அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது. இன்று அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதியும் அதிர்ஷ்டஸ்தானாதிபதியுமான சூரியன் இன்றைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் நல்ல சந்தோஷமான செய்திகள், பணவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட இருந்து சந்தோஷமான செய்திகள் வர்றது, அவர்கள் சில விஷயங்களில் சம்மதிக்காமல் நம்மளுடைய வார்த்தைகளுக்கு முரண்பட்டிருந்த நிலைமையில் இன்றைக்கு அப்பா அம்மா சொல்கிறதையே கேட்டுருவோம் என்கின்ற ஒரு நல்ல தகவல்களை சொல்லக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைஞர்களுக்கு லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு, அரசு ஊழியர்கள் எல்லாருக்குமே ஏதேனும் ஒரு விதத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற அமைப்புகள், இதுவரைக்குமே தடைப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் என மேஷத்தினருக்கு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் தூர இடங்களிலிருந்து, குறிப்பாக கிழக்கு தேசத்திற்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் சிங்கப்பூர், மலேசியா போன்ற இடங்களுக்கு போகணும். ஏற்கனவே நான் சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்கிறேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன், அங்கே ஒரு வேலை கிடைக்குமான்னு பார்க்கணும், அல்லது இருக்கின்ற இடங்கள்லேயே வாகனம், வீடு போன்ற வசதிகள் வேணும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அது அப்படியே நிறைவேறக்கூடிய நல் வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய அருமையான நாள் இந்த நாள். பொதுவாக ராசியில் சூரியன் இருந்தால் கோபம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் கோபத்தை விட குணம் அதிகமாக கொண்டிருக்கின்ற ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நிதானமாக எதையும் அப்படியே செய்து கொடுக்கக்கூடிய நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 4ஆம் அதிபதி இன்றைக்கு ராசியில் இருக்கிறார் இல்லையா, உடலை பற்றி, மனசை பற்றி கொஞ்சம் தெளிவாக சிந்தனை இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு. சிலருக்கு வாகன பிராப்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை பற்றிய எண்ணங்கள், இந்த வண்டியை மாற்றிட்டு வேற வண்டி எடுக்கலாமான்ற மாதிரியான சில விஷயங்கள், சிலருக்கு குறுகிய பயணம்னு சொல்லப்படக்கூடிய 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்குள்ளே டக்குன்னு போயிட்டு அதன் மூலமாக ஒரு நல்ல அறிமுகம், நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என அனைத்தும் நிறைவாக கிடைக்கக்கூடிய நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரிஷபராசியில் பிறந்து அரசு அதிகாரத்தை விரும்பக்கூடியவர்கள், ஐஏஎஸ் தான் ஆகணும், ஐபிஎஸ் தான் ஆகணும், அல்லது குரூப் 1 எழுத போகிறேன், இந்த அரசாங்க வேலை தான் கிடைக்கணுன்ற மாதிரியான முயற்சிகளை கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர், கடந்த காலத்தில் 1 மார்க்கில் போச்சு, 1/2 மார்க்கில் போச்சுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்ல செய்திகள், அரசு வேலைகள் கிடைப்பதற்கான ஆயத்தங்கள், ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறார். சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனாலே தம்பி தங்கைகளால் ஏதாவது செலவுகள் அல்லது அப்பாவால் ஏதாவது செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இது இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தம்பிக்கோ தங்கைக்கோ ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது, என்ன இருந்தாலும் என்னுடைய கூட பிறந்தவங்க இல்லையா, இவங்களுக்கு நான் செய்யாமல் யார் செய்ய போகிறாங்கன்ற மாதிரியாக அண்ணன் அக்கால்களாக இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு சந்தோஷ செலவுகள் தம்பியாலேயோ தங்கையாலேயோ வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. வயதான தகப்பனாரை கொண்டிருப்பவர்களுக்கு அவர் மூலமான ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் ஒரு 15 நாட்களுக்குள்ளே வரும். அல்லது அப்பாவுக்காக பணம் அனுப்புறது, அப்பா ரொம்ப நாளாக இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது அப்பா இதை எதிர்பார்ப்பாங்க ஆனால் கேட்க மாட்டாங்க, நம்ம தான் அவங்களுடைய தேவையை அறிஞ்சு இதை நம்ம செய்து கொடுக்கணுன்ற மாதிரி சேமித்து வைத்திருக்கின்ற அல்லது மாதாந்திர முழு தொகை முழுவதுமே தந்தைக்காக ஒரு உரிமையோடு சந்தோஷத்தோடு செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு மிதுன ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உண்டுங்க. நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வியாபாரம், தொழில் போன்றவைகளில் இதுவரை இருந்து வந்த நஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் என நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுனத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 11ஆம் இடம் சூரியனுக்கு வெகு அருமையான ஒரு இடம்.
இன்னொரு 15 நாட்களுக்கு மேலே அங்கேயே தான் அவர் இருப்பார். ஆக அந்த சூரியன் என்ன பண்ணுவார்னா, வேலை தொழில் அமைப்புகள் இது வரைக்கும் இருந்து வந்த நஷ்டங்களை விளக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வேலையில் ப்ரொமோஷன், வேலையில் சம்பள உயர்வு, இது வேலை பார்க்குறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னும் 2 வார காலத்திற்குள்ள அமைகிறது. தொழில் முனைவோர்களுக்கு நல்ல ஆர்டர்கள் வரக்கூடிய அமைப்பு, தொழிலாளர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை, வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் விலகக்கூடிய அமைப்பு, புதிய கிளைகள் திறக்கக்கூடிய அமைப்புன்னு அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் பணம் வரக்கூடிய வழிகள் திறந்து விடப்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. இந்தந்த வழியில் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கு சூரியன் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்கிறார். சிலருக்கு அரசு அதிகாரிகளுடைய அனுகூலங்கள், கவர்மெண்ட்லேருந்து பட்டா கிடைக்கிறது, அல்லது அதுக்கு மனு கொடுத்துருக்குறேன், இது மனு கொடுத்துருக்குறேன், தாசில்தாரை பார்க்கவே முடியல, கலெக்டரை பார்க்கவே முடியல, இந்த உரிய அதிகாரியை பார்க்க முடியவில்லை, இவர் மட்டும் பார்த்துட்டார்னா என் குறை தீர்ந்துருங்க என்ற மாதிரியாக ஒன்றை செய்வதற்காக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அரச லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தலைமை பதவிக்கு கடகராசிக்காரர்கள் தயாராகக்கூடிய நாளாக கூட அருமையாக சொல்லலாம் இந்த நாளை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் வலுவாக இருக்கிறார். ராசிநாதன் அப்படியே 10ஆம் இடத்துல இருக்குதுன்றது பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலேயே ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு, அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல அந்த வயதிற்கு என்ன உங்களுக்கு தேவையோ அது அனைத்தும் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நற்பெரும் நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்திற்கு இன்றைக்கு நமக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைத்தது என்பது மாதிரியாக வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே திறமையை காட்டக்கூடிய அமைப்புகள், குறிப்பாக மேற்படிப்பு இது படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, அம்மா அப்பாவுக்கு வசதி இல்லை, பெரிய செலவாகும் போல தெரியுது, நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இந்த படிப்பை படிக்கலாமா அல்லது இன்னார்கிட்ட போய் உதவிகளை கேட்கலாமா என்கின்ற ஒரு சிந்தனையில் இருந்து வந்தவர்களுக்கு உதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு பெருமை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், நற்பெயர் கிடைக்கும், புகழ் கீர்த்தி போன்றவைகள் உங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சூரியன் இன்றைக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். இது உண்மையிலேயே ஒரு கொடுப்பினையான ஒன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிவ தரிசனம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ஒரு பெரிய சிவபக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள் நீங்கள் விரும்பிய கோவில் அமைப்புகளுக்கு போகக்கூடிய நாளாகவோ, அல்லது ஒரு பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயிலை எடுத்து செய்யக்கூடிய, ஒரு குடமுழுக்க செய்கிறேன் அல்லது புனருத்தானம் செய்கிறேன், கோவிலை கவனிக்காமல் யாரும் இருக்கிறார்கள், நாங்களே ஒரு நண்பர்களாக குழுக்களாக சேர்ந்து இதை செய்யலாம்ன்ற மாதிரியான சிவன் மேலே ஈடுபாடு பக்திகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கன்னிராசிக்கார 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய நாளாக இது அமையும். சிலருக்கு சொந்த ஊர் பயணங்கள் இன்றைக்கு உண்டு. சொந்த ஊரில் போயிட்டு இந்த இடம் எப்படி கிடக்குது, அந்த இடம் எப்படி கிடக்குது, ரொம்ப நாள் ஆச்சு, சும்மா பார்க்காமையும் விட்டுறக்கூடாது இல்லையா, வீடு பூட்டியே கிடக்குது, நிலத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாரும் வெளியிடங்களில் செட்டில் ஆகிட்டோம், திரும்பி ஊருக்கு போக முடியுமான்னு கூட தெரிய மாட்டேங்குது, சொந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடு நிலம் போன்றவைகளை என்ன செய்யலாம் என்பதில் சில பல மாற்றங்கள், சில பல எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இன்றைக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். மறைமுகமான தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எப்படி இந்த வருமானம் வந்ததுன்னு வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு சிலருக்கு வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அது முறைகேடான வழியாக தான் வரணும்னு இல்லை. சில பேருக்கு பாருங்கள், இன்றைக்கி நம்ம 100 ரூபா தான் சம்பாதிக்கிறோம், 200 ரூபா வந்துருச்சு, 500 ரூபா வந்துருச்சு, நல்ல வழியில் தான் வந்தது, இதை போய் இந்நாள்கிட்ட சொன்னால் உனக்கு இப்படியா அப்படின்னு கண்திஷ்டி படுமையா, வராது வந்த மாமணி போல் ஏதோ இன்றைக்கி ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு, இதை போய் இவர்கிட்ட சொன்னால் அவரும் கண்ணு வச்சிருவாருன்றதுக்காக வருமானத்தை நீங்கள் மறைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு அப்பாவால் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், மன கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக வரும். அப்பா ஒன்றை சொல்லி அதை நம்ம செய்ய முடியாத ஒரு சூழலில் கண்டிப்பாக இளைய பருவத்தினர் வருவீங்க.
எப்போ பாருங்கள் அப்பா வந்து இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உலகம் மாறி போயிடுச்சுங்க. கையில் இருக்கிற ஒரு செல்ஃபோன்லேயே எல்லாத்தையும் நாங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். ஆனால் அப்பா அதை புரிஞ்சிக்காமல் அதை அப்படி பண்ணுப்பா இதை இப்படி பண்ணுப்பான்னு சொல்கிறாரு. நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற மாதிரியாக தந்தையோடு கொஞ்சம் உரிமையாக கொஞ்சம் கோபித்தலை செய்யக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சூரியன் இன்றைக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி புது புது ஐடியாக்கள் சிந்தனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எப்பா இதை இப்படி செய்யலாம்ப்பா அதை அப்படி செய்யலாம்ப்பா, 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்துக்கு போய் இதை அப்படி பண்ணோம்னா டக்குன்னு நம்ம 2 பேருக்குமே ஒரு முன்னேற்றம் வரும் என்கின்ற மாதிரியாக கூட்டு சேர்ந்து ஏதாவது நல்லவைகள் செய்யக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் உண்டு. கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் புதிதாக மனைவியின் உறவினர்களிடமிருந்து தொழில் உதவிகளை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான உதவிகள் வரக்கூடிய நாளாக விருச்சிக ராசிக்கார ஆண்களுக்கு இருக்கும். அல்லது கணவர் என்ன வேலைக்கே போகலைங்க, நான் மட்டும்தான் போய் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மனுஷன் எப்போ திருந்துவார்னு தெரில, தின்னதுங்கியாக இருக்கிறார், அல்லது கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்டு இருக்கிறார், இவரை எப்படி மாற்றுறது திருத்துவது தெரியல என்கின்ற கவலையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே துளியுண்டாவது கொஞ்சமாவது கணவர்கிட்ட மாற்றங்கள் தெரியக்கூடிய நாளாக, ஒரு குடும்ப அமைதி ஏற்படக்கூடிய, ஒரு கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான மாற்றமுள்ள நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய சூரியன் இன்றைக்கு 6ஆம் இடத்துல வலிமையான நல்ல அமைப்பில் இருக்கிறார். அரச உதவிகள் கிடைக்கக்கூடிய, உயர் அதிகாரிகளுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். கடன் தொல்லைகள் போன்ற அமைப்புகளை சுலபமாக சமாளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்கும் அமைஞ்சிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வருகின்ற வருமானம் எல்லாம் கடனை அடைப்பதற்கு வட்டி கட்டுவதற்கே போயிடுச்சு. நான் எப்படி இல்லாமல் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறேன், நல்லா கை நிறைய தான் சம்பாதிக்கிறேன், ஏற்கனவே வாங்கின கடன் கழுத்தை நெரிக்குதுன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே புதிய கடன்கள் அமைஞ்சு வட்டி தொல்லை குறையக்கூடிய அமைப்பு. 3 வட்டிக்கு வாங்கியிருக்கிற கடன்லேருந்து 8ஆம் வட்டிக்கு மாறக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் ரிலீஃப் ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆரோக்கியம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதிலிருந்து நல்ல நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஒரு 60 வயது தாண்டிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்குமோ, இது பண்ண வேண்டியிருக்குமோ, அது பண்ண வேண்டியிருக்குமோன்னு கொஞ்சம் எதற்கு சம்மதிக்கலாமா வேண்டாமா நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒன்றும் வேண்டாம், நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க. ஒரு 10-15 நாட்களில் சில விஷயங்கள் நல்ல விதமாகவே சரியாக போய்விடும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சூரியன் இன்றைக்கு 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார். பிள்ளைகளால் ஏதாவது செலவுகள் தொல்லைகள் கூட வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஒன்று சொன்னால் இவன் செய்யவே மாட்டான், பாப்பா வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பான், ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் பிடிவாதம் பிடிப்பாளே என்கின்ற மாதிரி பிள்ளைகளின் மீது ஒரு லேசான சலிப்பு வரக்கூடிய நாளாக இந்த நாள் மகர ராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. அதிலும் தூரத்தில் கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் படித்து கொண்டிருக்கின்ற, வேலை செய்து கொண்டு இருக்கின்ற பிள்ளைகள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை லேசாக வெறுப்பேற்றி பார்க்குறதும் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு நடக்கும். ஆனாலும் டக்குன்னு மத்தியானம் ஒரு 3 மணிக்கு மேலே சுதாரிச்சிக்குவீங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பிறவி பிள்ளைகளுக்காகத்தானே, பெற்றுக்கொள்வது 2 சிலருக்கு 1 கண்ணே கண்ணுன்னு. அப்போ இவங்களுக்காகத்தான வாழ்க்கை. என்னதான் அவங்க நம்ம வெறுப்பேற்றினாலும், என்னதான் நம்மளை கோவப்படுத்தினாலும், கடைசியாக பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்ற மாதிரி நம்ம தானே கொஞ்சம் இறங்கி போகிறோம். சரி போகட்டும், நம்ம பிள்ளை தானே என்கின்ற மாதிரியாக பிள்ளைகளுடைய மற்ற ப்ளஸ் பாயிண்ட்டை நினச்சி இந்த ஒரு விஷயத்தை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு வலுவான நல்ல அமைப்பில் சுக்கிரனுடைய வீட்டில் 4ஆம் இடத்துல இருக்கிறார். கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, மனைவிக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, மனைவிக்கு இந்த வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு உங்களுடைய எண்ணம் பலிக்கக்கூடிய ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள் இந்த அமைப்பு நடந்து விடக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க.
மனைவி பேரில் வீட்டு மனை வாங்கி போடுறது அல்லது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது அல்லது அவர் பேரில் ஏதாவது சொத்து வாங்கிறது, சொத்து பரிமாற்றம்னு நினைக்கிறது, அல்லது மனைவிக்கு அப்போ அவங்களுடைய அம்மா அப்பா வீட்டிலிருந்து ஏதாவது சொத்து பத்துக்கள் வர்றதுன்றது இன்றைக்கு கும்பராசிக்கார ஆண்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக உண்டு. இதையே சகோதரிகளுக்கு அப்படியே மாற்றிக்கலாம். கணவருக்கு அவருடைய வீட்டிலிருந்து வரக்கூடிய சொத்து பத்துக்கள், அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பங்காளி பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக நல்ல விதமாக தீர ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் மட்டும்தான் நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறத நம்முடைய மூல கிரந்தங்கள் கோச்சார பலன்களில் சொல்லும்போது தெளிவாகவே சொல்லுகின்றன. அப்போ இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு தைரியம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்போல் உண்டு. தைரியம் இருக்குன்னா என்ன, சோதனை உங்களுக்கு இளைய பருவத்தினருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த ஒரு மீனராசிக்காரரும் கண்டிப்பாக நல்லா இல்லை, அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல ஒரு உயிர்காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கு கிடைக்காத நிலைமையில் வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போனால் நல்ல சம்பளம் இல்லை, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, குடும்பத்தில் இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்ட்டு ஒரு 90% இளைய பருவத்தினருக்கு ஏறுக்குமாறான நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதே நேரத்தில் ஒரு 10% மீனராசிக்காரர்கள் உண்மையிலே நல்லா இருக்கிறீங்க. அவர்கள் கொஞ்சம் கொடுத்து வைத்தவர்கள்னு தான் சொல்லுவேன். பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவர்கள், ராசி வழுக்க பிறந்தவர்களுக்கு ஜென்மச்சனி பெரிய கஷ்டங்களை கொடுப்பதே இல்லை. அதே 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் இருந்து வந்த வியாபாரம், தொழில் போன்றவைகள் இன்னும் ஒரு 10-15 நாட்களுக்கு உயரிய லாபத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. பண கஷ்டங்கள் பெரிய அளவில் இருக்காதுங்க. எதையோ அங்கே வாங்கி இங்கே வாங்கி அப்படி சமாளிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியாக இருக்கும். வருமானம் ஓரளவிற்கு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒருவர் கேட்டிருக்கின்ற ஒரு நல்ல கேள்வி. ஐயா, அபாரமான ஜோதிட விளக்கங்களை இந்த பகுதியில் கொடுத்துக்கிட்டே வர்றீங்க. எல்லா நேயர்களும் கேட்கக்கூடிய ஒரு நல்ல கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நீங்கள், எனக்கு ரொம்ப நாளாக மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த கிழமைகள் எப்படிலாம் இப்படி வந்ததுங்க? ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமைன்னு வரிசையாக வந்திருக்கு. யாருங்க இந்த கிழமையை வரிசையாக வச்சாங்க? ஜோதிட ரீதியாகத்தான் இந்த கிழமைகள்லாம் அமைஞ்சிருக்கா? ஏங்க புதன்கிழமைக்கு அப்புறம் சனிக்கிழமையை வச்சிருக்கலாமில்ல? வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வியாழக்கிழமை வருது, அந்த வியாழக்கிழமைக்கு பதிலாக திங்கக்கிழமைக்கு பக்கத்தில் வெள்ளிக்கிழமையை வச்சிருக்கலாம்ல? அப்போ அந்த கிழமைகளுடைய வரிசைகள் எப்படி உண்டாச்சு, கிழமைகள் எப்படி உண்டாச்சுன்றதை ஜோதிட ரீதியாக எதனா காரணம் இருக்கா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டு இருக்கிறாருங்க. உண்மையை சொல்லப்போனால் வானவியல் ஜோதிடத்தின் அடிப்படையில் தான். ஜோதிடமும் வானவியலும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள்னு சொல்லுவோம். வானத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை தான் ஜோதிடம் சொல்லுகிறது. நாசாவை எடுத்துக்கிட்டிங்கனாலும், நம்ம ஊர் ஸ்ரீஹரிகோட்டா நம்ம இஸ்ரோவை எடுத்துக்கிட்டிங்கனாலும், இன்றைக்கி கிரகத்தில் இன்றைக்கி மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரானா, ஆமாங்க, மிதுன ராசியில் தான் குரு பகவான் இருக்கிறார்ன்றதை வானவியல் மேதைகள், விஞ்ஞானிகள் எல்லாருமே ஒத்துக்குவாங்க. ஆனால் இன்னைக்கு மிதுன ராசியில் இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் நடக்கும்னு ஜோதிடமாக அதை பலனை சொல்லும் போது தான் அந்த இடத்துலேருந்து விஞ்ஞானம் விலகி ஜோதிடம் உள்ளே வந்துவிடும். ஆக எல்லா அமைப்புகளுமே ஜோதிட ரீதியாகவே கண்டிப்பாக இந்த கிழமைகள் கேட்ட விஷயத்தில் கூட அப்படித்தாங்க இருக்குது. கிழமைகள் எப்படி உருவாகின அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஹோரை என்கின்ற 1 மணி நேர கால அளவு நம்முடைய ஜோதிடத்தில் இருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஹோரை என்பது ஒரு நாளைக்கு ஒரு 24 மணி நேரம் கொண்ட பகுதி இருக்கு இல்லையா? 7 கிரகங்களுக்கு மட்டுமே ஹோரை உண்டு. ராகு கேதுக்களுக்கு ஹோரை கிடையாது. அந்த ராகு கேதுக்களுடைய காலமாக தான் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் என்கின்ற ஒரு கால அளவு ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டு, ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் எப்போவுமே ராகு காலம், அந்த ராகு காலத்தில் நல்ல விஷயங்களை செய்யாதீங்க, உங்களுக்கு சரியாக வராதுன்னு நம்முடைய முன்னோர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. 7 கிரகங்களுக்கு 1 மணி நேர அளவை அப்படியே பிரித்து கொடுத்து, 7 கிரகங்கள் யாவங்க? பஞ்சபூத கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, செவ்வாய் போன்ற, குரு போன்ற 5 கிரகங்கள். சனி, செவ்வாய், குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 5 கிரகங்கள் பஞ்சபூத கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. மூல ஒளி கிரகங்களான ஒளி கிரகங்கள்னு சூரியனையும் சந்திரனையும் சொல்கிறோம்.
சூரியன் தான் ஒளியை நம்ம எல்லாருக்கும் கொடுக்குது, சந்திரன் தான் ராத்திரியில் நம்ம நிலா நமக்கு பக்கத்தில் இருந்து ராத்திரியில் ஒளி கொடுக்குது இல்லையா. அப்போ அந்த ரெண்டும் ஒளி கிரகங்கள். இந்த 7 கிரகங்களுக்கு ஒரு மணி நேர பகுதியை கால அளவாக கொடுத்து ஹோரை என்கின்ற அமைப்பு ஜோதிடத்தில் இருக்கின்றது. நிறைய ஜோதிடம் அறிந்தவர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் தெரியும். இப்போது கிழமைகள் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமை சூரியன் தானே நம்ம எல்லாருக்கும் தலைவர். சூரியனால தான் நம்ம எல்லாருமே வந்தோம். இன்றைக்கு நீங்களும் நானும், நான் பேசி கொண்டிருக்க, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது, இந்த உலகம் இயங்கி கொண்டிருப்பது அத்தனையும் சூரிய ஒளியின் அடிப்படையிலானது இல்லையா. அவர்தான தலைவன், அவர்தான் கேப்டன். அப்போ அவருடைய ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காலையில் விடிந்த உடனே முதல் ஹோரை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சூரிய ஹோரை வரும். இதனை அடுத்து ஒவ்வொரு 7 கிரகங்களுக்குமான ஹோரை வரிசையை அப்படியே பயன்படுத்தி அப்படியே இன்ற ஞாயிற்றுக்கிழமை முடிந்ததற்கு பிறகு திங்கட்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரஹோரை வரும். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சவுடனே திங்கட்கிழமை வந்தது. அந்த திங்கட்கிழமை சந்திரஹோரை ஆரம்பித்து அப்படியே செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 மணிக்கு பார்க்கும் பொழுது செவ்வாய் ஹோரை. அப்போ செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு. இப்படியே அப்படியே ஒரு முழு சுற்று 24 மணி நேரங்கள் வரும் பொழுது புதன், வியாழன், வெள்ளி, சனி என அது அப்படியே முடிந்து சனிக்கிழமை ஆரம்பிக்கின்ற அந்த சனி ஹோரை மறுநாள் முடியும் பொழுது சூரிய ஹோரையாக ஆரம்பிக்கும். ஆகவே தான் வாரத்துக்கு இந்த 7 நாட்களும் இந்த ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் என்கின்ற இந்த 7 வித கிரகங்களுடைய வரிசையும் வந்தது என்பது தாங்க ஜோதிட ரீதியிலான நீங்கள் கேட்ட விளக்கம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.